வணக்கம், இது உங்கள் சமையல் வித் வினி. நாம் வீக்லி சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 ட்ரீட் பிஸ்கட் எடுத்துருக்கிறேன். டைகர் பிஸ்கட் 6 3 ரூபீஸ்க்குள்ளது. அதுக்கப்புறம் மன்ச் 2, அப்புறமா டேரி மில்க் 5 எடுத்துருக்கிறேன் 10 ரூபாய்க்குள்ளது. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து டைகர் பிஸ்கட்டை எல்லாத்தையும் பிரித்து ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். ஆறு பாக்கெட்டையும் மெதுவாக பறித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அவலத்தில் தெளிக்கிறதுக்காக மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். எப்படிமா இப்போ நம்ம வந்துட்டு அந்த ட்ரீட் பிஸ்கட்டில் உள்ள க்ரீம் மட்டும் தனியாக எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சைடும் கத்தி வச்சு லேசாக அதை எடுத்து விட்டுட்டு கை வச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம். அப்படி முடியாதவங்க இந்த மாதிரி கத்தி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரவுண்டாகவே இருக்கிற மாதிரி பாருங்கள் க்ரீம். பெரும்பாலும் இப்போ பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக எடுத்து வச்சுருக்கணும். க்ரீம் நம்ம வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம், அதனால ரவுண்டாகவே இருக்கணும். பாருங்கள் பிஸ்கட் தனியாக இருக்குது. இப்போ இந்த பிஸ்கட்டை வந்துட்டு தெரிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஒரு மன்ச் இருக்குது இல்லையா, 2 மன்ச் சொல்லியிருந்தேன், அதில் ஒரு மன்ச் இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த ஒரு மன்ச் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரீட் பிஸ்கட் அரைச்சதை நான் இதில் போடுறேன். ட்ரீட் அப்புறம் மன்ச் அரைச்சிருப்போம், அதை நான் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதில் வந்துட்டு பிஸ்கட் அந்த ட்ரீட் இல்லை டைகர் பிஸ்கட் அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அப்புறம் மிச்சம் இருக்கிற ட்ரீட் பிஸ்கட் எனக்கு கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போது இதில் 1 கப் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 கப் பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும், தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சிந்தட்டிக் வினிகர் எடுத்து அதில் ஒரு முடிவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அந்த கேக் பேன் எடுத்து ஃபுல் ஆயில் க்ரீஸ் பண்ணி அதில் கொஞ்சம் மாவு மட்டும் ஊற்றிக்கிறேன். ஃபுல் மாவே சேர்த்துக்கல. பேட்டரியில் கொஞ்சம் பேட்டரி மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். அந்த பிஸ்கட் பேட்டரியில் கொஞ்சமாக சேர்த்து எல்லா இடமும் அது படுற மாதிரியாக நான் அதை தடவி வைக்கிறேன். இப்போ இந்த டைரி மில்க் இருக்கு இல்லையா, நான் சொன்ன டைரி மில்க், அந்த டைரி மில்க் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம சின்னதாக உடச்சி இதில் வச்சிடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஃபுல் சுற்றி வச்சுட்டு நடுவில் நிறைய வேணால் வைக்கணும். நிறையனா ரொம்ப நிறைய, அப்போ தான் அந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுற்றி அந்த எண்டிலெல்லாம் நீங்கள் நிறைய வைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும். சென்டரில் நீங்கள் நிறைய வச்சுட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் பேட்டரியும் வச்சு மூடிடலாம். க்ளோஸ் பண்ணிடணும் கேக்கை. அடியில் மேலே சாக்லேட், அதுக்கப்புறம் மேலே பேட்டர் கொஞ்சம் ஊற்றிடுவா. மாதிரி இதை நல்லா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 15 மினிட்ஸ் கல்லுப்பு வந்து ஒரு வெறும் குக்கரில் சிம்மில் வச்சு அப்படியே சூடுபடுத்திருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஓவன் இல்லாதவங்க இது பண்ணி செய்யலாம். அப்புறமா அதில் ஒரு டீலாக் பேன் வச்சு நம்மளுடைய இந்த வந்து கேக் பேட்டர் இருக்கிற அந்த பேனையும் வச்சிடலாம், கேக் பேன். இப்போது இதில் வந்து கேஸ் லாக்கில் அப்புறம் வந்துட்டு விசிலும் வைக்கலாம். அந்த நாசரில் விசிலும் இல்லை, ரெண்டையுமே நான் எடுத்துட்டேன், அதனால் விசில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை.
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும் வெந்துருச்சான்னு. சைடில் தான் செக் பண்ணணும், நடுவில் செக் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்குது ஹார்ட் ஷேப்பில். இந்த மாதிரி தான் வரும். ஃப்ரண்ட் சைடு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் நான் வந்துட்டு அந்த க்ரீம்ஸை வச்சு ஒரு ரோஸ் செய்கிறேன். இதோ இந்த மாதிரி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சுருட்டி வச்சுட்டு அதை சுற்றி 2 க்ரீம் ஊட்டி இதை மாதிரி வைக்கிறேன். ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டான ஒரு சாக்லேட் கேக். நீங்கள் வேணால் பாருங்கள். லாக்டவுன் டைம்லலாம் நம்ம இருக்கிறோம். இது ரொம்ப ஈஸி வே டு பேக் கேக்காக இருக்கும். மைதா இல்லாமல் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வேணால் வெட்டி கழிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ்லாம் முடிச்சிடலாம். அந்த மஞ்ச் எடுத்து ஒவ்வொரு வேஃபராக இதில் நான் இப்படி வைக்கிறேன். எப்போ வெட்டி பார்க்கலாமா? பாருங்கள், வாவ், அந்த சாக்லேட்டில் நல்லா மெல்ட்டாக இருக்கணும். ஃபுல்லாகவும் மெல்ட் ஆகிருந்துச்சுன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது, லாவா கேக்க மாதிரி ஆயிடும். இது சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப ஃபுல்லாகவும் மெல்ட் ஆகாமல் லைட்டாக மட்டும் மெல்ட் ஆகி பாருங்கள். வா, ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.